வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். எஸ்டிடி எக்ஸாமை பற்றின இம்பார்ட்டண்ட் அப்டேட்டு நான் அப்டேட் பண்ணுறது 24/12/2024 ஒரு முக்கியமான தகவல். கோர்ட்டு கேஸில் ஒன்று ஃபைல் ஆகிருக்கு, அதை பற்றின தகவல் தான். ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 தேர்ச்சி பெற்று இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வை எழுதி அவர்களுக்கான பணி நியமன அதற்காக காத்திருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல், ஒரு கோர்ட் கேஸை பற்றி தான் இதில் சொல்ல போகிறோம். ஸோ இதில் நிறைய புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ எக்ஸாம் பற்றின ஒரு பயத்தோடு அணுகாமல் கொஞ்சம் புரிதலோடு இதை அணுகணும் அப்படின்றதையும் நான் கேட்டுக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா, இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு மீண்டும் நடத்த வேண்டுமா அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது ஏன் எதனால் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி செகண்ட் கிரேட் எக்ஸாம் அதுக்கான கீ ஆன்சராக இருக்கட்டும், பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பிக்கான கைடன்ஸாக இருக்கட்டும், பிஜிடிஆர்பிக்கான டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும், எல்லாமே டிஆர்பி ரிலேட்டடான ரொம்ப கரெக்டான நியூஸை கரெக்டான டைமில் கொடுத்துட்ருக்கோம். இன்னும் உங்களுக்கான தேவைகள் என்னென்ன அந்தந்த டைமில் வருதோ அதை கரெக்டாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஷேரிங் இஸ் கேரிங் அப்படிங்கிற பாயிண்டில் என்கரேஜ், எஜுகேட் அண்ட் எலிவேட், இது தான் நம்மளோட மோட்டோ. ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸில் வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான தகவல்கள் கிடைக்கும். கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எஸ்ஜிடி எக்ஸாம் இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கோர்ட் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. 16/12/2024 அன்னைக்கு மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம 24ஆம் தேதி நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன டீட்டெயிலுக்காக அந்த பதிவாயிருக்கு, அது என்ன கேட்குறாங்க, ப்ரேயர் என்ன கேட்குறாங்க, அது என்ன மாதிரியான இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். இதில் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் எதுவும் பாதிக்குமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கேட்குற கொஷின் என்ன அப்படின்னா, நம்ம தாள் 1 ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதும்போது, அதாவது தகுதி தேர்வாக எழுதும்போது ஃபஸ்ட்டு அந்த தகுதி தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் விடும்போது ஆசிரியர் தாள் 1 பிஎட் எஸ்ஜிடி படிச்சிருக்கணும், பிஎட் படிச்சிருந்தாலும் எழுதலாம் அப்படின்னு நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. எஸ்ஜிடி இல்லாட்டியும் டிகிரி ப்ளஸ் பிஎட் இருக்கிறவங்க எழுதலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதை கருத்தில் கொண்டு எழுதியாச்சு. எழுதி தேர்ச்சி பெற்றதுக்கு அப்புறமா எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணும்போது அனௌன்ஸ் பண்ண 2.5 வருஷம் 3 வருஷம் கால இடைவெளி, நிறைய கால இடைவெளி இருந்தது. இந்த எக்ஸாமில் தேர்ச்சி பெற்றதுக்கு அப்புறமா நியமன தேர்வுக்காக நிறைய ஆசிரியர்கள் தேர்வாகி வந்த நிலையில் நியமன தேர்வுக்கு வந்த அந்த ஜிஓ 149 அந்த இதில் உங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2ல் பிஎட் படிக்கலனாலும் சில சப்ஜெக்ட்டுக்கு டிகிரி ப்ளஸ் டிடிஎட் இருந்தாலே போதும்னு சொல்லும்போது, இங்கே பிஎட் படித்தவங்க யாருமே தாள் 1க்கு எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தவறான விஷயமா இருக்குது. அப்போ தாள் 1ல் எழுதியிருக்கிற இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஆன தாள் 1 பாஸ் பண்ணிவிட்டு இடைநிலை ஆசிரியர்களுக்கான தாள் 1 பாஸ் பண்ணியிருக்கிற பிஎட் படிச்சிருக்க, அதாவது செகண்ட் கிரேட் டிப்ளமோ இன் டீச்சர் ட்ரைனிங் படிக்காமல் பிஎட் படிச்சிருக்க ஆசிரியர்களை அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரேயர். இது 2 முக்கியமான விஷயத்தை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே என்னென்னா, உங்களுக்கு டெட் ரிலேட்டடான கேசஸ் இன்னும் ஒரு முடிவுக்கு வராமல் நிறைய கேஸ் இருக்குது. அதில் இந்த நியமன தேர்வு 1 நியமன தேர்வு, அதாவது டெட் பேப்பர் தகுதி தேர்வு தாள் 1 யார் யார் எழுதணும், தாள் 2 யார் யார் எழுதணும் அப்படிங்கிறதுல அது சம்மந்தப்பட்ட ஒரு நியூ டெல்லி, அதாவது கோர்ட் கேஸ் நமக்கு சுப்ரீம் கோர்ட்லேயும் இருக்குது. ஸோ இதில் என்ன ப்ரேயர் கொடுக்குறாங்க அப்படின்னா, தொடக்கப்பள்ளி மாணவர்களின் கற்றல் திறன் அதிகரிப்பதை கருத்தில் கொண்டும் டெட் பேப்பர் 1 தேர்வில் தேர்ச்சி பெற்ற 12,000க்கும் மேற்பட்ட பிஎட் பட்டதாரிகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டும், கவனிங்க, டெட் பேப்பர் 1 தேர்வில் தேர்ச்சி பெற்ற
12,000க்கும் மேற்பட்ட பிஎட் பட்டதாரிகள். வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டும் தமிழக அரசானது பிஎட் பட்டதாரிகள் 3, 4 மற்றும் 5ஆம் வகுப்பிற்கு பாடம் கற்பிக்க தகுதியானவர்கள் என்று கொள்கை முடிவெடுத்து 21/7/2024 அன்று நடந்த இடைநிலை ஆசிரியர் தேர்வினை மீண்டும் நடத்துமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இப்போ பழைய தேர்வை நீங்கள் ரத்து செய்யுங்க, கேன்சல் பண்ணுங்கள், இல்லை எக்ஸாம் ப்ரொசீஜரை கேன்சல் பண்ணுங்கன்னு அவங்க கேட்கல. இந்த 12,000 பேரில் இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட குரூப்பில் கூட சொல்லியிருந்தீங்க, ஏற்கனவே எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. சில பேர் எழுதாதவங்களுக்கு எழுத வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டே இதில் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் டிகிரி ப்ளஸ் டிடிஎட் டிஐஇடி ஸ்பெஷல் எஜுகேஷன் இது டிடிஎட் டிகிரியும் டிடிஎடும் படித்தவங்க பிஎட் படிக்கலைன்னா கூட 6, 7, 8க்கு பாடம் கற்பிக்க தகுதியானவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பிடி பிஆர்டி தேர்வில் பங்கு பெற்ற மொத்த தேர்வர்களின் எண்ணிக்கை 41,478. இடைநிலை ஆசிரியரில் பங்கு பெற்ற தேர்வர்களின் எண்ணிக்கை 26,000. இந்த எண்ணிக்கைக்கும் அந்த தேர்வர்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் 14,000. எத்தனை பிஎட் பட்டதாரிகள் உச்சநீதிமன்ற தீர்ப்பினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி டெல்லியில் இருக்கிற அந்த கேஸில் டெல்லியில் இருக்க கேஸ் பற்றி சொன்னோன்னா அது ரொம்ப டீட்டெயில்டாக போகும். அதை ஒரு ஹிண்ட்டாக சொல்கிறேன் நான். தமிழ்நாடு அரசும் நிறைய மாநில அரசுகள் அதை எடுத்துக்கலாம், இல்லை எடுத்துக்காமலும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ தாள் 1னா இவங்க தான் எழுதணும், தாள் 2னா இவங்க தான் எழுதணும் அப்படின்னு ஒரு இது பாஸ் பண்ணியிருக்காங்க. அதை எதிர்த்து மேல்முறையீடு நிறைய ஸ்டேட்லேயும் பண்ணியிருக்காங்க. தனியாளுங்க அப்படி கிடையாது, நம்ம பிஎட் படிச்சிருந்தாலும் கீழ்த்தகுதி எழுத அனுமதிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிஎன்பிசியில் கேட்டுட்ருக்காங்க இல்லையா, குரூப் 4க்கான தேர்வு 10வது தான். அதாவது குரூப் 4க்கான கல்வி தகுதி அப்படிங்கிறது 10ஆம் வகுப்பு தான். ஆனால் நம்ம டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கவங்க எவ்வளோ படிச்சிருந்தாலும் நம்ம டிஎன்பிசி எழுத முடியுது. அந்த பாயிண்ட்டை அவங்க ஃபைனல் பண்ணி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் மேற் தகுதி படித்தது தப்பு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய டிப்ளமோ இன் டீச்சர் ட்ரைனிங் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நமக்கு இது ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம் என்னென்னா, அது 10th படிச்சுட்டு தான் போவாங்க. இதில் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான டிப்ளமோ படிக்காட்டியும் நீங்கள் எங்களுக்கு கொடுங்க, ஏன்னா அவங்களோட கற்றல் திறன் அதிகரிக்குது, இதை விட அதிகமாக தான் நாங்கள் படிச்சிருக்கோம் பிஎட்டில் அப்படிங்கிற பாயிண்டில் தான் அங்கே வாக்குவாதங்கள் போயிட்டுருக்கு. அங்கே வாதங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கா நிராகரிக்கப்பட்டிருக்கான்னு தெரியல. அங்கேயும் இன்னும் பெண்டிங் ப்ரப்போசலாக தான் அது டெல்லியில் இருக்குது. அந்த வழக்கை இங்கே மேற்கோள் காட்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எது எப்படி வேணால் இருக்கட்டும், தமிழக அரசு 12,000 ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு ஒரு கொள்கை முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதை ஆசிரியர்கள் சார்பாக அரசுக்கு கேட்கல, அவங்க ஆசிரியர் சார்பாக இந்த மாதிரி வலுவான ஆதாரங்களை எடுத்து வச்சு ஏன் 6th, 7th, 8க்கு டிகிரி ப்ளஸ் டிடிஎட் இருந்தால் எழுத அனுமதிக்கும் பொழுது எதற்காக பிஎட் படிச்சிருக்கவங்க ஒரு டிகிரியோட பிஎட் படிச்சிருக்கவங்களை இந்த எக்ஸாமை எழுத அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த டீட்டெயில்ஸோட இது. ஃபர்தராக இந்த வழக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் மறுதேர்வு நடத்துங்கன்னு கேட்கல, இந்த எழுதாதவங்களுக்கும் நடத்துங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி இருந்தாலும் இதனோட வழக்கோட இது எந்த நிலையில் போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த டிலே ஆகுமா இல்லை என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லப்படும். இது யாரையும் பயமுறுத்துறதுக்காகவோ குழப்பறதுக்காகவோ இல்லை. இந்த மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது, நம்ம ஏன் லேட் ஆகுது, இதனால் இருக்குமா அதனால் இருக்குமான்னு குழம்பிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு தகவலும் இருக்குதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு தான். ஸோ ஃபர்தராக இருக்கிறத அப்டேட் பண்ணுறோம். நாங்கள் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அப்டேட் ஆகும். எல்லா அப்டேட்ஸையும் கரெக்டான முறையில் தெரிஞ்சுக்கிறது கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.